முன்னொரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஏரியில் ஒரு ஆமை வசித்து வந்தது. அதற்கு 2 அன்ன பறவைகள் நண்பர்களாக இருந்தனர். அவர்கள் மூவரும் தினமும் ஏரியின் கரையில் சந்தித்து நட்புடன் பழகி வந்தனர். ஓராண்டு மழை பெய்யாமல் பொய்த்ததால் அந்த கிராமத்தில் வறட்சி நிலவியது. அதனால் ஏரியும் வற்றத் தொடங்கியது. இதனை எண்ணி ஆமையும் பறவைகளும் மிகுந்த வருத்தப்பட்டது. இதற்கு ஆமை ஒரு யோசனை சொன்னது. பறவைகளை சென்று வேறு ஏரியை தேட சொன்னது. மூவரும் வேறு ஏரிக்கு செல்ல தயாரானார்கள். அன்னங்களும் பல கிராமங்களை கடந்து ஏரியை கண்டுபிடித்துவிட்டு ஒரு குச்சி ஒன்றை எடுத்து வந்தன. அந்த குச்சியை ஆமையின் வாயால் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இடையில் பேசக்கூடாது என்றும் அறிவுறுத்தின. ஆமையும் அவ்வாறு செய்தது. அதன்படி அன்னங்களும் குச்சியை பிடித்துக் கொள்ள, ஆமை அதனை வாயால கவ்விக்கொள்ள மூவரும் அழகாக பறந்தனர். இதனை வானில் பார்த்த சிறுவர்கள் கைத்தட்டி ரசித்தனர். இதனை பார்த்த ஆமை உற்சாகத்தில் தான் வாயால் கவ்விக்கொண்டிருப்பதை மறந்து என்ன ஆச்சு என்று பேசத் தொடங்கியது. அதனால் கீழே விழுந்தது. நல்ல வேளையாக புல்கட்டின் மீது விழுந்தது. அதனால் உயிர் தப்பியது. அதன்பின் ஆமையும் அன்ன பறவைகளும் சேர்ந்து வேற ஏரிக்கு சென்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. நாம் என்ன செயல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து வீணாக பேசினால் ஆபத்தை தரும் என்பதையே இந்த கதை விளக்குகிறது.